Okay. Okay, students. In digital electronics, next topic, conversion of SOP to POS. Similarly, POS to SOP. So, நம்ம பார்த்தோம் the Boolean expressions, binary expressions can be represented in two forms. That is SOP forms, that is sum of product forms, and POS forms. Understand? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஓபியிலேருந்து பிஓஎஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும், அதே மாதிரி பிஓஎஸ்லேருந்து எஸ்ஓபிக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன் அப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எதுக்கு ஒரே ஃபார்மில் வச்சுக்கலாம் இல்லையா? ஏன் அதான் ஒன்றுலேருந்து இன்னொன்று கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ, அதான் இப்போது எஸ்ஓபி அப்படின்னு சொன்னால் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து லாஜிக்கல் சர்க்யூட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அதுக்கு வந்து NAND கேட்ஸ் தேவைப்படும். ஓகே, சிமிலர்லி பிஓஎஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அதுக்கு வந்து நார் கேட்ஸ் தேவைப்படும். ஓகே, மேபி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் அதை மாற்றி பண்ணிக்கலாம். பட் அந்த காம்ப்ளிகேஷன் வேணாம் அப்படின்னு சொன்னால் we have to follow the SOP to implement NAND gate logic circuits, and we have to follow the POS forms to design the logic circuits using NOR gates. Understand? So இப்போ இந்த இன்டர்கன்வர்ஷன்ன்றது வந்து இங்கே கொடுக்கணும். ஓகே, நம்மளுக்கு NAND கேட் யூஸ் பண்ணி லாஜிக் சர்க்யூட் டிசைன் பண்ணோம்னா அதுக்கு வந்து எஸ்ஓபி ஃபார்ம் தேவை. அதே மாதிரி பிஓஎஸ் வேணும், அதான் NOR கேட் சர்க்யூட் லாஜிக் சர்க்யூட் டிசைனிங் வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிஓஎஸ் ஃபார்மில் இருக்கணும். ஓகே, சரி, இப்போது சப்ஜெக்டுக்குள்ளே வரலாம். How to convert an SOP, that is sum of product form, into product of sums form. Okay, let us take the example and follow the below steps. F is equal to A, B, C, that is A dot B dot C plus A dot B bar plus A dot B dot C bar. So this is the given SOP form of Boolean expression. Then how to convert this Boolean expression into POS form, that is product of sums form. Okay, so to convert this SOP into POS, we have to follow the below step. Step 1. What is step 1 is saying? Write the expression in standard form. ஸோ இப்போ எஸ்ஓபி ஃபார்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்ஓபி ஃபார்மை வந்து அப்படியே வச்சு நம்ம பிஓஎஸ்க்கு மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னால் மாற்றலாம். ஆனால் அது வேறு மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னால் we have to write the given SOP form into standard form. ஸோ இப்போ அன்ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கிறத வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கணும். ஒருவேளை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது அன்ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் எந்த லிட்டரல் அந்த ப்ராடக்டில் இல்லையோ அந்த லிட்டரில் வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும், அந்த ப்ராடக்ட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ தட் ஃபைனலி we get the standard form of given SOP is ABC plus AB bar C plus AB bar C bar plus AB bar C. Sorry, AB C bar. Understand? ஸோ இதை வந்து நம்ம டேபிளேட் பண்ணுறோம். அதாவது we are writing the given SOP in the form of sum of minterms. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்த அந்த எஸ்ஓபி நம்ம வந்து டேபிளேட் பண்ணுறோம். அந்த மின்டர்ம்ஸ் அந்த டேபிளேட் பண்ணுறப்போ அந்த மின்டர்ம்ஸ் அண்ட் மேக்ஸ் டேர்ம்ஸ் வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து கிவன் எஸ்ஓபியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எத்தனை பிட்ஸ் லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 3 bit லென்த் இருக்குது. ஓகே, ஸோ what are the bits, what are the literals means A, B and C. ஸோ இந்த A, B, C பேஸ் பண்ணி நம்ம 8 காம்பினேஷன்ஸ் வரைக்கலாம். We know the formula that so 2 power 3 here 3 is representing the number of literals.
So 2 power 3 is equal to 8. So there are 8 combinations. So அந்த 8 combinations வந்து நம்ம டேபிளேட் பண்ணும்போது இது வந்து மின் டர்ம்ஸ், அதாவது ப்ராடக்ட்ஸ் எழுதிக்கிறோம். அதே மேக்ஸ் டர்ம்ஸை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஒரே நேரத்தில் மின் டர்ம்ஸ் அண்ட் மேக்ஸ் டர்ம்ஸ் மொத்தம் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து எழுதிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நேம்ஸ் வந்து M0 ஸ்மால் லெட்டர்ஸில் M0, M1, M2 அப்படின்னு கொடுத்தா அது வந்து மின் டர்ம்ஸ். தட் மீன்ஸ் த டர்ம்ஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டர்ம்ஸ்னா த டர்ம்ஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் சம்ஸ். ஓகே, ஸோ இப்போது இது எழுதுகிறப்போ மின் டர்ம்ஸ் எழுதுகிறப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிட்டர் வந்து 0வாக இருந்ததுன்னா அதை வந்து பாரில் ரெப்ரசன்ட் பண்ணணும். தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் தட் வேரியபிள் அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே மேக்ஸ் டேர்மில் அந்த வேரியபிள் எழுதும்போது அப்படியே டைரெக்டாக எழுதிக்கணும். ஸோ பாருங்கள், ஒரு வேரியபிள் 0ல் இருந்ததுன்னா அந்த வேரியபிளை மின் டேர்ம்ஸில் எழுதும்போது காம்ப்ளிமெண்ட்டாக எழுதிக்கணும், மேக்ஸ் டேர்ம்ஸில் எழுதும்போது டைரெக்டாக எழுதிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் 0, A0, B0, C0 means this is in the form of min terms. We can write it as A bar dot B bar dot C bar. It is represented in the name M0. So next, இதே வந்து நம்ம மேக்ஸ் டேர்ம்ஸில் எழுதும்போது A plus B plus C அப்படின்னு எழுதிக்கிறோம். பிகாஸ் ஜீரோஸ் இருந்ததுன்னா டைரெக்டாக எழுதிக்கணும் in max terms. Okay, so we put the name as M0 for this, capital M0 for that. Okay, similarly we fill up this table. Understand? Take a look at this table to understand the all 8 combinations of inputs, so that their corresponding min terms and max terms as well. Understand? சரி, இப்போது மின் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ் எழுதியாச்சு. சரி, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்துருக்கிற எஸ்ஓபி ஃபார்மை அப்படியே எழுதிட்டு அதை வந்து மின் டேர்ம்ஸில் எழுதிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் த கிவன் எக்ஸ்பிரஷன், பூலியன் எக்ஸ்பிரஷன். அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் அது வந்து எஸ்ஓபி ஃபார்மில் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் எதுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த நேம் வந்து அதுக்கு வச்சுக்கணும். ஸோ தட் we are writing the given SOP form in the form of min terms like this. Okay, so இது பார்த்தீங்கன்னா A dot B dot C. So A dot B dot C, it is represented by the name M7. So it is M7. Next A B bar C, it is M5. A B bar C bar M4. A B C bar is M6. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் அந்த ஃபார்மில் எழுதுகிறப்போ சம் ஆஃப் M4, 5, 6, 7. சரி, இப்போது மின் டேர்ம்ஸ் எழுதியாச்சு. தட் இஸ் சம் ஆஃப் ப்ராடக்டை மின் டேர்ம்ஸ் எழுதியாச்சு. ஸோ இது அப்படியே ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸில் மாற்றி எழுதிக்கலாம். எப்படி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் canonical formula. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸம் canonical formula இருக்குது. ஸோ தட் இதில் இருந்து இதுக்கு எப்படி நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a possibility to write the sum of min terms canonical form into product of max terms canonical form like this. அதாவது இந்த வேரியபிளில் இந்த டேர்மில் அந்த சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் தட் இஸ் அந்த கெனானிக்கல் ஃபார்மில் இல்லாத நம்பர்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸில் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மொத்தம் 8 காம்பினேஷன், தட் இஸ் 0 to 7. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, மொத்தம் 8. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த 8 டேர்ம்ஸில் சம் ஆஃப் மின் டேர்ம்ஸில் 4 டேர்ம்ஸ் வந்தாச்சு. என்னென்ன டேர்ம்ஸ் வந்திருக்கு? 4, 5, 6, 7. ஓகே, ஸோ இது அப்படியே நம்ம ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ் எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இல்லாத அந்த டேர்ம்ஸ் இந்த ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 up to 7ல்
4 5 6 7 இங்கே வந்தாச்சு. மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 அதை அப்படியே இங்கே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ தட் we are converting the canonical form of sum of min terms into the canonical form of sum of max terms. Okay, so இது அப்படியே இப்படி எழுதிக்கலாம், ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் மின் டேர்ம்ஸில் எந்த டேர்ம்ஸ் இல்லையோ, எந்த டேர்ம்ஸ் மிஸ் ஆகுதோ அது ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டால் போத் த ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இங்கே என்ன எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இதெல்லாம் வந்து ஒன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது, இது வந்து ஜீரோஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அங்கே டைரெக்டாக எழுதுனா சம் ஆஃப் மின் டேர்ம்ஸில் மின் டேர்ம்ஸில் வந்து நம்ம டைரக்ட் வேரியபிள் எழுதுனா அது 1. அதே சம் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸில் வந்து நம்ம டைரெக்டாக எழுதுனா அந்த வேரியபிள் இட் இஸ் ரெப்ரசன்டிங் 0. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து அதே காம்ப்ளிமெண்ட்ரி மெத்தடை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இல்லாத டேர்ம்ஸை வந்து நம்ம இந்த டேர்ம்ஸில், இந்த ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸில் கெனானிக்கல் ஃபார்மில் நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ ஒரு சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் எக்ஸ்பிரஷனாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் we have to convert the sum of product term sum of product expression into canonical first of all. Then after we can convert the sum of product canonical form into product of sum canonical form like this. So இது வந்து sum of product canonical form, அது அப்படியே product of sums canonical forms மாற்றி எழுதிக்கலாம். எப்படின்னா இதில் மிஸ்ஸிங்காக இருக்கிற டேர்ம்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் கன்வர்ஷன் இஸ் ஓவர். சரி, இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரிவர்ஸ் கன்வர்ஷன், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸில் எப்படி எழுதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து m0 டாட், இது வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். தட் இஸ் டாட் இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது என்னென்னா ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே m0ன்றது வந்து சம்ஸ், m1 இன்னொரு குரூப் ஆஃப் சம், இது வந்து m2 இன்னொரு குரூப் ஆஃப் சம்ஸ், m3 another group of sums. ஸோ இப்போ இந்த குரூப் ஆஃப் சம்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ m0, what is m0? Means a plus b plus c. So that is m0. So m0 is replaced by a plus b plus c in this equation. So next m1, it is a plus b plus c bar. A plus b plus c bar here we are representing. So next m2. M2 means a plus b bar plus c. Similarly m3, a plus b bar plus c. Understand? Okay. So இப்போ வந்து conversion of SOP to POS பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து POS to SOP. ஸோ சேம் மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே கொடுக்குறது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷன், ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்ததுன்னா இது எப்படி நம்ம வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? சேம் ஸ்டெப்ஸ்லாம் வந்து சேம் தான். பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை வந்து அன்ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது, இது நார்மல் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மை மாற்றணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் we have to add the term as follows.
ஸோ எந்த சம் குரூப்பில் வந்து வேரியபிள் அதான் இந்த லிட்டல் வந்து கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல வந்து அந்த லிட்டல் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடில் ஆட் பண்ணணும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு a plus b plus c dot a plus b bar plus c dot a plus b bar plus c bar dot a plus b plus c bar. So this is the standard form of product of sums for given and standard form. Okay. So இப்போ கொடுத்தாச்சு, இப்போ நம்ம derive பண்ணியாச்சு standard formக்கு. Once again we have to go for the same table. So அதே டேபிளுக்கு தான் நம்ம இங்கே வரணும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து sum of max terms, இது வந்து product of min terms, products min terms. ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி நம்ம டேபிளில் மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஸ்டெப் 3ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to write the product of sums as follows. Okay. So step 2 we have to follow the same table. So அதே டேபிள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 3ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first of all we have to write the product of max terms, that is product of sums. Okay. So product of max terms. Sorry. So what are the product sums அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is max terms என்னன்னு பார்த்தீங்கன்னா a b a plus b plus c a plus b bar plus c a plus b bar plus c bar finally a plus b plus c bar. So இதை நம்ம அந்த டேபிளில் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is m0, it is m2, it is m3 and finally m1. Like this. So we have to write the product of max terms like this. So இதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் டேர்ம்ஸில் இல்லாத டேர்ம்ஸ்லாம் வந்து மின் டேர்ம்ஸில் எழுதிட்டா கன்வர்ஷன் ஓவர். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சம் ஆஃப் மின் டேர்ம்ஸில் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் மிஸ் ஆகுதோ அந்த எலிமெண்ட்ஸ்லாம் இங்கே எழுதிட்டு மேக்ஸ் மின் டேர்ம்ஸ் ஓவர். ஸோ கன்வர்ஷன் ஃபைனலி அதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி எதில் m4 அதுக்கு நேம் கொடுத்துருக்கோம் அந்த நேம் m4 என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தோன்னா a டாட் b bar டாட் c சாரி a டாட் b bar டாட் c bar. Okay, m4 means so m4 இது m5 m6 and finally m7. So in this way we complete the conversion of product of sums into sum of products. Okay, understand? So இதுதான் வந்து ஒன்லேருந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ ப்ராக்டிஸ்க்கு தேவையான ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த டேபிள் போட்டு தான் கன்வெர்ட் பண்ணணுமா? ஓகே. ஸோ டேபிள் போட்டு தான் கன்வெர்ட் பண்ணணுமா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இல்லை ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ்லேருந்து அப்படின்னு கேட்டால் இல்லை, டைரெக்டாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகெயின் பூலியன் அல்ஜிப்ராவில் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக அதாவது கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்றதுனால இந்த டேபிள் போட்டு நீங்கள் convert பண்ணிக்கலாம். Okay, so now we are going to discuss about how to convert a 4 variable SOP into POS. So already நம்ம வந்து 3 variables பார்த்துருக்கோம்.
Now we are going to see 4 variable SOP into POS. Sum of products into product of sums. So first of all, the given expression is F is equal to ABD plus AC. So this is the unstandard form of SOP, sum of products. Okay, we have to first standardize this equation first. So how to standardize this equation means we know that whatever the variable is missing, we have to include that variable like this. Okay, so இந்த மாதிரி நம்ம வந்து வேரியபிள்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். எந்த வேரியபிள் மிஸ் ஆகிருக்கோ அந்த வேரியபிள் இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மேக்ஸிமம் ப்ராடக்ட் லென்த் இன் எஸ்ஓபி. ஸோ என்ன மேக்ஸிமம் ப்ராடக்ட் லென்த்ன்றது வந்து என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ப்ராடக்ட் லென்த் எத்தனை வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள்ஸ். How do we decide that it is consisting 4 variable? Means here we are saying ABD and here we are saying AC. So totally ABCD 4 variables are included in this equation. Okay, so that we have to decide that this the given expression is 4 variable sum of product form. Understand? So next step 1, we have to convert the unstandard form of SOP into standard form of SOP. So how to convert the unstandard form into standard form means we have to include the missing variable for every product. Okay, so in this product there are 3 variables, but C is missing. In this product there are 2 variables are missing. What are the variables? Means B and D. So that we have to include C plus C bar in this into this product, and we have to include B plus B bar as well as D plus D bar for this equation, for this product. Understand? சரி, ஓகே, இப்போது இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்டே வரும்போது மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஃபைனல் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இந்த ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிறது ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சம் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிசிடி 2 டைம்ஸ் வந்துருக்கு. இங்கே ஒரு ஏபிசிடி இருக்குது, இங்கே ஒரு 2 ஏபிசிடி இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது இந்த இடத்துல. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஐடென்டிக்கலாக இருக்கணும். Understand? If repetition exists, what to do? Means we know that A plus A is equal to A. In this way, we have to write the repetitions into single one. Understand? இங்கே வந்து ABCD இருக்குது, இங்கேயும் ABCD இருக்குது. இந்த ரெண்டு ABCD plus ABCD means A plus A எப்படி வந்து A ஆகுதோ அதே மாதிரி ABCD plus ABCD மட்டும்தான். ஸோ therefore அதை ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க, ரிப்பீட்டேஷன் எழுத வேணும். ஸோ தட் இந்த மாதிரி வர ஃபைனல் ஈக்குவேஷன் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடட் இன் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் SOP. ஓகே, ஸோ இப்போ இது வந்து 4 வேரியபிள் SOP அப்படின்றதுனால இதை வந்து நம்ம மின்டர்ம் டேபிளில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். So how to represent the 4 variable products in the SOP into min-term table means we are seeing this table. Okay, since the products, the maximum length of the products is 4 variables, we have 2 power 4 is equal to 16 combination of binary literals. Understand? So பார்த்தீங்கன்னா அந்த 16 காம்பினேஷன்ஸ் இங்கே இருக்கு. 0 0 0 0 0 0 0 1
Like that, we are writing the 4 variable binary numbers up to maximum, that is 15, 0 to 15. So அதுக்கு வந்து min terms இந்த இடத்துல எழுதுறோம், max terms இந்த இடத்துல எழுதுறோம். min terms எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இருந்தால் inverted, that is complementary எடுத்துக்கணும், 1 இருந்தால் டைரக்டாக எடுத்துக்கணும் அந்த வேரியபிள். Understand? If a is 0, then a is taken as a bar. In case if a is 1 and it is taken as a directly. Okay, in the case of min terms. But in case of max terms, it is reversed, inverted. That is, if the particular variable is 0, then we have to take it directly. If it is 1, then we have to take it inverted. That is complementary. Okay. So if a வந்து 0 இருந்தால் டைரக்டாக எடுத்துக்கணும், a வந்து 1 இருந்தால் இன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும், that is complementary பண்ணி எடுத்துக்கணும், that is பார் போட்டுக்கணும், a பார் அப்படின்னு போட்டுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மாதிரி நம்ம ஃபில்அப் பண்ணிகிட்டே வரோம். இது வந்து ப்ராடக்ட்ஸ் மின் டேர்ம்ஸில் இருக்க மின் டேர்ம்ஸு, இது வந்து ப்ராடக்ட்ஸ், இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் வர்ற ப்ராடக்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சம்ஸ்லாம் வரும், சம் குரூப்ஸ்லாம் வந்து வரும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஸ்மால் எம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம், இது வந்து கேபிட்டல் எம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம், M0, M1, M2 அப் டு M15. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இந்த டேபிள் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 வேரியபிள், இதை வந்து நீங்கள் இந்த டேபிளை வந்து 3 வேரியபிள்ஸும் 4 வேரியபிள்ஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு 3 or 4 வேரியபிள்ஸ்லாம் வரும். அஃப்கோர்ஸ் 5 வேரியபிள்ஸ்குள்ள கூட சம்டைம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் அது வந்து ரேர் கேஸ். ஸோ 5 வேரியபிள்ஸ்னால் இன்னொரு வேரியபிள் இந்த பக்கம் எம்எஸ்பியில் ஆட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ லைக் தட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் போட்டாச்சு, நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஓபி அப்படின்றது வந்து கிடைச்சாச்சு. ஸோ இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஓபி அதிலிருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் பிஓஎஸ் எப்படி மாற்றுறது, தட் இஸ் சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ்லேருந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகே, ஸோ see, so this is the standard form of SOP we have converted already. F is equal to a plus a b c d, a plus a b c bar d plus a b c d bar plus a b bar c d plus a b bar c bar c d bar. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டேபிளில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இந்த ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்குன்னா 15th ABCD. Understand? Similarly, இது AB C bar D. AB C bar D is M13. Understand? Like that, we have to put the min-term names for that products, particular corresponding products. Then we have to write the canonical form like this. F is equal to sum of min-terms. It is, what are the min terms we are including in this expression? 10, 11, 13, 14 and 15 finally. Then after conversion, that is converting this sum of min terms into product of max terms, after converting we are getting F is equal to product of max terms. What are the variables missing in this sum of min terms are written in this equation, canonical form of product of max terms. Understand? So what are the variables max terms are missing in this equation means 0, 1, 2, 3 up to 10 வரைக்கும் missing இருக்கு. So that is 9 வரைக்கும், 10 இங்க இருக்கு அதனால விட்டுறோம், 11 இங்க இருக்கு அதனால விட்டுறோம், 12 இதுல இல்ல, so that we are writing 12 in this canonical form. And finally 13, 14, 15 are included
in sum of min terms, so that we cannot write that 13, 14, 15 into product of max terms. Okay, இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி ப்ளஸ் போட்டு எழுதிட்டோமோ இங்கே வந்து டாட் போட்டு எழுதிக்கணும். தட் இஸ் தீஸ் ஆர் ஆல் த மேக்ஸ் டேர்ம்ஸ், தட் இஸ் சம்ஸ். ஓகே, ஸோ இப்போ M0, M1, M2, M3 up to M9 and M12, that M12. Okay, so finally we have to write the sums, sum groups regarding to whatever the max terms shown in this equation. Okay, what is M0? M0, it is the sum group is represented by A plus B plus C plus D. So we have to write that sum group instead of M0. Similarly, we have to write all these max term representation, that is corresponding sum group represented by the max terms. Okay, so to get the final product of some expression. Understand? So this is the conversion of sum of products of 4 variable expression into product of sums. Similarly, we can convert the product of some sums expressions into sum of products expressions also. Okay, so இதே மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.